அனைவருக்கும் வணக்கம். எங்கள் படத்தோட கண்டென்ட் நிறையா இருந்தாலும் விழாவில் கண்டென்ட் வேணும் அப்படின்னா பார்த்திபன் சார் வேணும். பத்தாவதுக்கு மணிகண்டன் பிரதர். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாம் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ். நான் இந்த படம் பார்த்துட்டு படம் பிடிச்சிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னதுக்கெல்லாம் பிறகு கெம்ப்ரியோ பிக்சர்ஸோட சுதாகரன் சார் ஒரே ஒருத்தன் ஃபோனில் பேசினாச்சு. கிட்டத்தட்ட அவர் பண்ணாத தொழிலே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் சினிமாவில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு வருவாங்க. சுதாகரன் சார் சினிமாவிலையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்திருக்காரு. ஏன்னா அத்தனை தொழிலில் வெற்றிகரமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணாத தொழிலே பாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா கேள்விப்பட்டேன். இதுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி அடுத்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் சேட்டலைட் சேனல் லான்ச் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன இவ்வளோ சேனல் இருக்குது, என்ன அதில் வித்தியாசம் அப்படிங்கிறப்ப மற்றொரு நியூஸ் கேள்விப்பட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்கான தொலைக்காட்சி அப்படின்னாங்க. ஸோ ஐடியாவே ரொம்ப இன்னோவேஷனாக ஒரு விஷயம் இருக்குது. நிறைய தொழிலில் வெற்றி அடைஞ்சவங்க சினிமா நோக்கி வரணும். சினிமாவுக்குள்ளே பல கனவுகளோட நம்ம விஷால் வெங்கட் மாதிரி நிறைய இயக்குநர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய கனவுகளோடு இருக்காங்க. சுகுமார் சார் மாதிரி புதுசாக நிறையா படங்கள் பண்ணும் பொழுது இங்கே ரொம்ப அழகான கண்டென்ட், பாம் மாதிரியான நல்ல கண்டென்ட்லாம் உள்ளே வரும். இந்த படம் நம்ம எல்லாருமே ஒரு டீசர் பார்த்துருப்போம். காளி வெங்கட் சார் அவரோட கண்ணு, காது, மூக்கு எல்லாமே நடிக்கும் இந்த படத்தில். அடுத்த கட்டமாக காளி வெங்கட் சாரோட கண்ணு, காது, மூக்கு மட்டுமா நடிச்சிருக்கு. நான் இதோட அந்த கிளிம்ஸை பார்த்துட்டு இது எப்படி ஒரு முழு படமாக பண்ண முடியும், முழு படமாக எப்படி இதை எடுத்துகிட்டு போக முடியுங்கிறப்ப நம்ம எப்படி குட் நைட்டில் கொரட்டாக ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதை சுற்றி ஒரு அன்பு, அந்யோன்யம், இது மாதிரி நிறைய விஷயங்களை பின்னி ஒரு அழகான ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாங்கல்ல. அந்த மாதிரி இது எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக மண்டேலா, முண்டாசுப்பட்டி இந்த வரிசையில் சம்மந்தப்படுத்தி பேசப்படக்கூடிய ஒரு வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அர்ஜுன் தாஸ் சார் அவர் லீடாக நடித்து நிறைய அவார்டு வென்ற ரசவாதிக்கு அடுத்தபடியாக இந்த படம் பாம். எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் டைரக்டர் சொன்னதை அப்படியே கேட்டுட்டு நடிப்பாரா இந்த காலகட்டத்தில் எல்லாம் அப்படின்னா அவர் நடிச்சிருக்காரு. டோட்டலாக அவரோட வேற ஒரு தளத்தில் நின்று கொஞ்சம் கூட ஒரு எக்ஸ்ட்ரா லிபர்ட்டி எடுத்துக்காமல் டைரக்டர் என்ன கேட்டிருக்காரோ அதை மட்டும் அழகாக பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இதில் மற்றும் ஒரு சிறப்பாக இமான் சாரோட மியூசிக் சொல்லவே வேணாம். இங்கே பாமர மக்கள், எளிய மக்களுக்கான சொல்லாடல்களை ஆங்கிலம் கலக்காமல் ரொம்ப அழகாக பாடல்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு இசையமைப்பாளர். சமீபத்தில் கூட கன்னட படங்கள்ல எல்லாம் சார் நிறையா மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் நீங்கள் தமிழ்லேயே நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சார். இமான் சாரோட பாடல்களுக்கான தேவை இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. மிகப்பெரிய மொழி போராட்டத்தையே இமான் சார் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பாடல்களை தந்துட்டுருக்காங்க. இந்த படத்தில் பாடல் இன்னும் எத்தனை காலம் தான் நீங்கள் நம்ம சாங் விஷுவல் பார்த்துருப்போம். அந்த சாங் என்னென்னா ரொம்ப எளிமையான மக்களோட அதை ஈஸியாக கலக்கும். ஒரு ஃபன்னியாக ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே எப்படி அவ்வளோ இன்டென்ஸான ஒரு விஷயத்தை நம்ம விஷால் வெங்கட் டைரக்டர் யோசிச்சார் அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருந்துச்சு. சாதாரண விஷயத்தை தொடலை, பெரிய பெரிய விஷயத்தையெல்லாம் தொட்டிருக்காரு. தொட்டினாலும் அதை எளிமையாக ரொம்ப சரியாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ரைட்டர்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணதுனால தான் அது பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதை எப்படி சொல்லணும், பெரிய விஷயத்தை எளிமையாக எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு சீன் முடிஞ்சிச்சுன்னா அந்த சீனுக்கான அர்த்தம் வேற ஒன்றா இருக்குது. ரொம்ப சின்ன வயசில் ஒரு மெச்சூர்டான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. இதில் நடிச்சிருக்க பங்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களும் அவங்களோட முழு இதை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.